Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics Unit 3 Magnetism and Magnetic Effects of Electric Current. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 important laws in this unit. இந்த 4 important laws என்னென்னு பார்த்தோம்னா Coulomb's inverse square law of magnetism, Biot Savart Law, Ampere's circuital law, tangent law. ஸோ இந்த 4 லாஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ். இதை வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்லையும் கேட்கலாம். இந்த வீடியோவில் இந்த 4 லாஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Coulomb's inverse square law. Coulomb's inverse square lawனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The force of attraction or repulsion between two magnetic poles is directly proportional to the product of their pole strengths and inversely proportional to the square of the distance between them. அதாவது ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ்க்கு இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், இல்லைனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிக் போல்ஸ். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் Coulomb's inverse square law சொல்லுது. இந்த ரெண்டு போல்ஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு போல்னுடைய போல் ஸ்ட்ரென்த்ஸினுடைய மல்டிப்ளிகேஷனுக்கு, அதாவது ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இந்த ரெண்டு போல்ஸ்க்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுதான் Coulomb's inverse square law. ஸோ Coulomb's inverse square law states that force is directly proportional to the product of pole strengths and inversely proportional to the square of the distance. ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். Let QMA and QMB are the pole strengths of two magnetic poles. ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ்னுடைய போல் ஸ்ட்ரென்த்ஸை QMA QMB அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் there is a magnetic pole and here is a another magnetic pole. இந்த மேக்னெட்டிக் போல்னுடைய மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்ஸை வந்து QMA அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்தை வந்து QMB அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு மேக்னெட்டிக் போலுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை வந்து Rன்னு எடுத்துக்குவோம். ஸோ R is the distance between these two poles. Now there may be an attractive force or repulsive force. இது ரெண்டுக்கும் இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், இல்லைனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். லெட் F is a magnetic force. F-ஐ வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு எடுத்துக்குவோம். This F is directly proportional to the product of pole strengths. ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்ஸினுடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்னா F is proportional to QMA QMB divided by R square அப்படின்னு எழுதலாம். Or we can write F is equal to K QMA QMB divided by R square. இங்கே வந்து Kங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ mu0 by 4 pi. Therefore F is equal to mu0 by 4 pi QMA QMB divided by R square. So this is the magnitude of the magnetic force. In the vector notation, force is a vector quantity. So the direction of force is given by R cap. R cap is a unit vector. The direction of the unit vector is along the line joining the two poles. இந்த டூ போல்ஸ்னுடைய நேச்சரை பொறுத்து இந்த R capனுடைய டைரக்ஷன் இருக்கும். அந்த டூ போல்ஸும் லைக் போல்ஸா அன்லைக் போல்ஸா, இல்லை எந்த போல் வந்து இந்த ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து the direction of R cap will be there. So F vector is equal to mu0 by 4 pi QMA QMB by R square into R cap is a expression for the Coulomb's inverse square law of magnetism.
So this is a vector form of the Coulomb's inverse square law of magnetism. அடுத்து நம்ம பார்க்க போகிறது Biot Savart Law. Biot Savart Law உடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The magnetic field at a point due to the current carrying conductor is directly proportional to the current, directly proportional to the length, directly proportional to the sine of the angle between the length and the position vector, inversely proportional to the square of the distance between the conductor and the point. This is a point where we are finding the magnetic field. So ஒரு பாயிண்டில் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த கண்டக்டரில் பாஸ் ஆகிற கரண்ட்டு, அந்த கண்டக்டருடைய லென்த்து, சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த length and the position vector of the point, inversely proportional to the square of the distance between the conductor and the point. இந்த கண்டக்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த Biot Savart Law. இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம். நவ் லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இங்கே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் வந்து இந்த கண்டக்டரில் பாஸ் ஆகுது. This is a current carrying conductor, and here we are considering a point P. This is a point P and it is at a distance R from a small current element dl. So dl is a current element, அதாவது ஒரு ஸ்மால் லென்த்தை எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் லென்த்திலிருந்து Pங்கிற பாயிண்ட் வந்து Rங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. So what is the current passing through the conductor is I. So R cap நுடைய direction வந்து இப்படி இருக்கும். This is the direction of R cap and this is the direction of IDL. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்குவோம். So this is a current carrying conductor. இங்கே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியிலேருந்து ஐங்கிற கரண்ட் வந்து இந்த கண்டக்டரில் பாஸ் ஆகுது. P is a point and it is at a distance R from the small current element dl. அதாவது dlங்கிறது ஒரு ஸ்மால் லென்த்து. இந்த ஸ்மால் லென்த்துலேருந்து Pங்கிற பாயிண்ட் வந்து Rங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறதா எடுத்துக்குவோம். ஸோ R cap is the direction of P and IDL is the direction of the current element. Theta is the angle between IDL and R cap. Okay, now from Biot Savart's law, the magnetic field at the point P is dB is directly proportional to I and it is directly proportional to dl. It is directly proportional to sin theta. It is inversely proportional to R square. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம்னா எப்படி எழுதலாம்னா dB is proportional to I dl sin theta by R square அப்படின்னு எழுதலாம். R dB is equal to some constant, proportionality constant K I dl sin theta by R square. The proportionality constant K is equal to mu 0 by 4 pi. Therefore dB is equal to, in the vector form, this can be written as magnetic field is a vector quantity. Therefore, in the vector form, we can write this as mu 0 by 4 pi I dl cross R cap by R square. So, in the vector form, we can write dB is equal to mu 0 by 4 pi I dl cross R cap by R square. So, this is a vector form of the Biot Savart law. R cap is a unit vector from the current element towards the point P. இப்போ Ampere circuit law உடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். The line integral of the magnetic field over a closed loop is mu 0 times the net current enclosed by the loop. So according to Ampere circuit law, the line integral of the magnetic field is mu 0 times the current in the loop. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். So line integral of B
dot dl is equal to mu 0 times I, line integral of magnetic field over the closed loop. This indicates that it is a closed line integral. Closed line integral of B dot dl is equal to mu 0 times the current. So this is the expression for the Ampere circuit law. இப்போ fourth law பார்ப்போம். Fourth law is tangent law. இந்த law உன்னுடைய statement என்னன்னா, when a magnetic needle or a magnet is freely suspended in two mutually perpendicular uniform magnetic fields, it will come to rest in the direction of the resultant of two fields. அதாவது இந்த law என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும்போது இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் நம்ம தொங்க விட்டோம்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். அந்த ரெஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபீல்ட்ஸ். அந்த ரெண்டு ஃபீல்டினுடைய ரிசல்டன்ட்டினுடைய டைரக்ஷனில் இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். தட் இஸ் த டேஞ்சன்ட் லா. ரெண்டு பர்பண்டிகுலர் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா தட் மேக்னெட்டிக் நீடில் வில் கம் டு ரெஸ்ட். அது எந்த பொசிஷனில் ரெஸ்ட் ஆகும் அப்படின்னா, இட் வில் கம் டு ரெஸ்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அஸ்யூம் தட் திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் and this is the direction of second magnetic field. இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். ஓகே, நவ் சப்போஸ் இஃப் எ மேக்னெட்டிக் நீடில் இஸ் சஸ்பெண்டட், ஒரு மேக்னெட்டிக் நீடில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம். அது என்ன ஆகுனா இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இது ரெஸ்ட் ஆகும். ஸோ எந்த பொசிஷனில் ரெஸ்ட் ஆகும் அப்படின்னா அந்த ரிசல்டன்டனுடைய டைரக்ஷனில் இது ரெஸ்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், திஸ் இஸ் அனதர் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தீஸ் டூ ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபீல்ட்ஸ். நவ் இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆசிலேட் ஆகி ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ரெஸ்ட்டுக்கு வரும். அது எந்த பொசிஷனில் ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபீல்ட்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து ரெஸ்ட் ஆகும். திஸ் இஸ் த டேஞ்சன்ட் லா. ஸோ இதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் பார்க்கலாம். நவ் லெட் BH is the Earth's magnetic field, horizontal component of Earth's magnetic field, and B is an external magnetic field. B is another magnetic field. This is produced by a current carrying conductor. இந்த ரெண்டு ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். That is like this. This is the horizontal component of Earth's magnetic field. This is an external magnetic field. These two are perpendicular to each other. Now the direction of resultant is, how to find the direction of resultant of these two fields is, now let us draw a parallel line to B, and this is the direction of BH, this is the direction of B. Therefore the closing side which is taken in the reverse order is the direction of the resultant. So this is the direction of the resultant. So this is BH, this is B, and this is the direction of the resultant. So from the figure we can write what is tan theta. Tan theta is equal to B by BH. B is equal to BH tan theta. So this is the tangent law.
So tangent law is B is equal to BH tan theta.